அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு கூரான ஆயுதத்தை கொண்டு குத்தி கிழிச்சா கூட வராத ரணம் சில உதாசீனங்கள் கொடுத்துருதுங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய வச்சு சொல்கிறேன் பாருங்களேன். தூக்கி வச்சு கொஞ்சிட்டே பழக்கப்படுத்திய ஒரு மழலைக்கு இறக்கி வைத்தவுடன் வரும் அந்த வெறுமை பெரிய உதாசீனங்க. அதுக்கு வாய்மொழி தெரியாது. 2 கையை நீட்டி இன்னும் கொஞ்சம் தூக்கி வச்சிட்டு இருந்தா என்னதான் ஆயிடும் இவங்களுக்கு அப்படின்னு வாய் பிதுக்கி உள்ளம் வலிச்சு அழத்தாங்க தெரியும். ஏன் இறக்கி விட்டாங்கன்னு ஆராய்ச்சி செய்யவெல்லாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு அது தேவையும் இல்லை. தன்னோட அழுகை நிற்கிறதுக்கு முன்னாடி, கோவம் அடங்கிறதுக்கு முன்னாடி திரும்ப அதை தூக்கி வச்சு, என் ராஜா இல்லை, என் அம்மு குட்டி இல்லை, இனிமே இறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குற ஒரு பாவனையில் நம்ம பேசணுங்க. அந்த மழலைக்கு தேவை அவ்வளவுதான். அதனுடைய மூளை அவ்வளவுதான். அழுதா அழுகும், கோவப்பட்டாலும் அழுகும், திட்டினாலும் அழுகும், முறைச்சாலும் அழுகும், இறக்கி வச்சாலும் அழும். தன்னை தவிர வேறொருத்தரை தூக்கி வச்சா கூட கதறி அழும். சிரிச்சா மட்டும்தாங்க சிரிக்கும். அதுக்கு தேவை, அந்த மழலைக்கு தேவை உடனடி நிவாரணம் சிரிப்பு மட்டும்தான். அந்த பழக்கப்பட்ட கையிலிருந்து, அதனுடைய அந்த அன்பான ஸ்பரிசத்திலிருந்து கொஞ்சம் அணைப்பு குறைஞ்சாலும் இல்லை நம்ம குறைச்சோம்னாலும் அதை எடுத்துக்கொண்ட பெயர் உதாசீனந்தாங்க. தள்ளி வைக்கல, நம்ம அதைய பக்கத்தில் தான் வச்சுருக்குறோம். ஆனாலும் அதுக்கு அது தேவையில்லை. நீ என்னையை தூக்கி வச்சு உரசிட்டு நம்மளுடைய அணைப்புலேயே, கதகதப்புலேயே, அந்த நெஞ்சாங்கூட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அதனுடைய வேண்டுதல் அவ்வளவுதாங்க. ஒரு மழலைக்கு, ஒரு மூளை ரொம்ப வேலை செய்யாத, யோசிக்க தெரியாத ஒரு சின்ன மழலைக்கு கூட உதாசீனம்ங்கிறது மிகப்பெரிய வலிங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வளர்ந்து பெரியவங்களான நம்ம யாராவது ஒருத்தரை நேசிக்கிறதுலையோ, இல்லை ஒரு இடத்துல அளவு கடந்த அன்பு காட்டுறதுலையோ, இல்லை ஒரு இடத்துல ஒரு பதவியில் இருக்கிறவங்க கிட்ட அந்த நிலையிலிருந்து கீழே இறக்கியோ, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் உதாசீனப்படுத்தினா கூட அந்த வலியை, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தாங்கிக்கவே முடியாதுங்க. மிகப்பெரிய ரணம் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். எந்த ஒரு உறவையோ இல்லை அன்புக்குரியவங்களையோ எப்படியாக இருந்தாலும் நமக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா பழகாமையே இருந்துடணுங்க. அப்படி பழகிட்டாலும் வேண்டான்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா கரையிலேயே விட்டுட்டு போயிடணுங்க. நடுக்கடல் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகிறதுங்கிறது, உதாசீனப்படுத்துறதுங்கிறது தாங்கிக்க முடியாத மரண வலியை கொடுக்குங்க. சரிங்களா? நம்ம யாருக்கும் அந்த வலியை கொடுக்காம வாழ பழகுவோங்க. நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன், மிஸ்டர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.